ஹாய் ஆல், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சிக்கன் கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு ஆப்ஷனல் தான், வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். மிளகும் சோம்பும் நல்லா பொரியிற போது 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூடவே கருவேப்பிலை போட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கினோன்னா நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தா வதங்கிடும். என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியா பவுடர் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா ரெடியானதுக்கப்புறம் 1/4 கிலோ சிக்கன் நான் கழுவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா சிக்கனில் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண அளவுக்கு தான் அந்த மசாலா சிக்கனில் ஏறும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க சிக்கன் பாயில் ஆகிறதுக்கு. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஸோ சீக்கிரமாக சிக்கன் குக் ஆகிடும். சிக்கன் இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதோடு நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிக்கன் கிரேவியை நல்லா சூடாக ரைஸோடு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.